Hello traders, this is Prasant from Wealth Creator. Yesterday levels கொடுத்துருந்தோம், பட் லெவல்ஸ் எதுவும் இன்றைக்கி ஒர்க் ஆகலை. இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு நல்ல கேப் டவுன் கொடுத்துருச்சு. நான் சொல்லியிருந்தேன் எஸ்டர்டே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக 500 ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஈரான் அண்ட் இஸ்ரேல் இஷ்யூனால ஒரு கேஸ் பிளான்ட்டை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேஸ் பிளான்ட்டை அட்டாக் பண்ணது ரீசன்னால் குளோபலாகவே வந்து மார்க்கெட் எல்லாமே ஃபால் ஆக ஆரம்பிச்சிது. அண்ட் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் வந்துச்சு. ஸோ அந்த ரேட் கட் மீட்டிங்லேயும் ரேட் கட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து கொஞ்சம் பேனிக் செல்லிங்கில் வந்துருச்சு. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அதனால் பேனிக் செல்லிங்கான மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓவராலாகவே 800 பாயிண்ட் அபோவ் வரையும் டவுன் ஆகி அப்புறம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி 2387 க்ளோஸ் ஆயிருக்காங்க. பட் போஸ்ட் மார்க்கெட் க்ளோஸ் வந்து 23,000 தான் முடிச்சிருக்காங்க. பட் மார்னிங் வந்து சப்போஸ் நியூட்ரலாக ஓப்பன் ஆச்சுனாலும் இந்த கேப் ஃபில் ஆகிட்டு மறுபடியும் கீழே வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு போகும். 900 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. ஆர்எல்ஸ் வந்து மார்க்கெட் அப்படியே மேலே ரெக்கவர் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் இன்றைக்கும் எந்த லெவல்ஸும் இல்லை. மார்க்கெட்டோட OI டேட்டா அனலைசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு ஒரு OI டேட்டா அனலைசிஸ் இருக்குது. OI டேட்டா அனலைசிஸில் லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸில் மட்டுமே வந்து 23,000 வந்து புட் செல்லிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது ஆக்சுவலாக வந்து புட்டை செல் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது தான் வந்து புட் செல்லிங், ரெட் கலரில் இருக்கிறது கால் செல்லிங். ஸோ கால் செல்லிங் எல்லாமே காலையிலேருந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. டே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டே ஃபுல்லாக அதிகமாக இருந்தது. பட் லாஸ்ட் ½ அன் ஹவரில் வந்து அந்த கால் செல்லிங் எல்லாமே வந்து கம்மியாகி புட் செல்லிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படி புட் செல்லிங் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து அகைன் வந்து மேலே வரப்போகுதுன்னு அர்த்தம். புட்டை பை பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே வருதுன்னு அர்த்தம். புட்டை செல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மார்க்கெட் அகைன் ரெக்கவர் ஆகி மேலே வரப்போகுது. ஸோ மார்க்கெட் வந்து லாஸ்ட் ஒரு ½ அன் ஹவராகவே வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரையும் மார்க்கெட் வந்து புட்டில் வந்து செல்லிங் இல்லை. இப்போ புட் செல்லிங் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு லாஸ்ட் கொஞ்சம் நேரத்தில். அதுவும் 23,000 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 23,000 இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 23,000 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ சப்போஸ் அப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் அங்கேருந்து ரெக்கவர் ஆகி மேலே போகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி அங்கே ரெக்கவர் ஆகி போகுது அப்படின்னா அகைன் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,500 வரையுமே மேபி ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 23,500லேயும் வந்து இன்னும் வந்து கால் செல்லிங் வந்து கொஞ்சம் கம்மியாகலை. கால் செல்லிங் அதிகமாக தான் இருக்குது. சப்போஸ் நாளைக்கு டேட்டாவை செக் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் 23,500 வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்காங்களா என்னன்னு சொல்லி. 23,500 வந்து ஸ்ட்ராங்காக வந்து கால் செல்லிங் தான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து இப்போதைக்கு ரெக்கவர் ஆனாலும் மார்க்கெட் வந்து அகைன் ஒரு ரெசிஸ்டன்ஸில் ஒரு சின்ன ஒரு ஃபால் கொடுத்து தான் மேலே வரும். அண்ட் சீஸ்ஃபயர் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. மேபி இந்த வீக்குள்ளே ஏதாவது சீஸ்ஃபயர் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுனாலும் மார்க்கெட் பூம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இன்கம்ப்ளீட்டாக ஒரு இடத்த விட்டுட்டு போகாது. ஸோ அதனால் வந்து லாஸ்ட் ஒரு மண்டே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்து வரையும் நல்லா ஃபால் ஆகி அப்புறம் ரெக்கவர் ஆச்சு. ஸோ எகைன் வந்து அந்த இடத்த வந்து ரீடெஸ்ட் ஆகிருக்கு மார்க்கெட் இப்போது. ஸோ இந்த இடத்துலேருந்து இன்னும் ஃபால் ஆகுமா இல்லை இந்த இடத்துலேருந்து இன்னும் ரெக்கவர் ஆகி மேலே வருமா அப்படிங்கிறது டே பை டே தான் தெரியும். ஸோ ஜியோபொலிட்டிக்கலாக வந்து நியூஸஸ் எதுவும் சரியில்லைங்கிறதுனால மார்க்கெட் கீழே வந்துட்டுருக்கு. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரும்போது தான் நமக்கு எப்படி போகும், இந்த லெவல்ஸில் போய் நிற்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போதைக்கு 23,000 ஒரு சப்போர்ட்டாக நிற்கிது. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.